தண்ணி வடிச்சு கொண்டிருக்கு சொம்பல் மாதிரி கிடக்குது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சத்தம் கேட்கல அந்த குடியை எடுத்து குடிக்கிறேன் என்னம்மா இங்கே வாங்க இங்கே வாங்க அம்மா கூட பிடிங்க அம்மா கூட பிடிங்க கூட பிடிங்க சரியான மழை அப்ப மழை பெய்யுது என்ன பார்த்தா எனக்கு இந்த வெள்ளம் மஞ்சள் கொடுக்கும் சாப்பிட்டேன் மண்ணுக்குள்ள எப்படி கிடக்குறீங்களா அக்காட வீட்டுல இருந்து எடுத்து நாங்க தண்ணியை பாருங்க பாஸ்கர் நான் கட்டிட்டு டொய்லெட்டு அது மட்டும்தான் தானா பக்கம் உள்ளா தாண்டுது பாருங்க மழை தண்ணி வெள்ளம் பிடிக்க கூட வெள்ளம் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா திட்ட காய்கறி லாபம் நாங்க வந்து இப்படி ஈரமா கட்டி கொடுத்துறாங்க வேத்தி கட்டி கொடுத்துறாங்க வாங்கிக்கலாம் பிரச்சனை குடிக்கலாம் குடிக்கலாமா அண்ணாடு வாங்க இங்க வாங்க அண்ணா குடிக்குமா இருட்டுக்குள்ள இந்த புள்ளையில வச்சுட்டு எப்படா பாருங்க இங்க பாருங்க 3 பிள்ளைகள் 1 2 3 பிள்ளைகள் இதுக்குள்ள எனக்கு இருக்கிறது பயமா இருக்கேம்மா இதுக்குள்ள எப்படி நீங்க இருக்கிறீங்க இப்படி வாங்க அப்படி கஷ்டப்பட்டேன் என்னமா சொன்னீங்க சொன்னாங்க நீங்க போன டொய்லெட் நேரம் எங்களுக்கு வந்து வெள்ளத்துல வந்து டொய்லெட்டுலாம் நாங்க இடிக்கணும் டொய்லெட்டுக்குள்ள ஓடி போய் பூரம்னு சொல்லி காய்ச்ச மாதிரியா நம்ம நீங்க வாரத்துல டொய்லெட்ல இருந்தா ஏறிட்டு பாத்துறாங்க பழம் எல்லாம் தாண்டு போய் இப்ப நிக்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி இல்ல வீடெல்லாம் ஊறி எல்லா இடமும் தண்ணியா போய் தேவா சொன்னால் நாங்க டொய்லெட்டுக்குள்ள தங்கினாலும் தங்குவோம் மாறி சொல்லி அதே மாதிரி டொய்லெட்டுக்குள்ள இருக்கிற கட்டம் தான் மந்திரிக்கு இப்ப எங்களுக்கு நாங்க அப்படிதான் சொல்லி தெரிஞ்சப்ப அதுக்குள்ள கட்டத்துக்கு போய் கூறணும் போல இருக்கு இங்க வாருங்க தண்ணி தெரியுது தண்ணியை பாருங்க வீட்டுக்கு மேல இருக்குண்ணே கடவுளே சரிங்களா வா வா
தண்ணி விளங்குது. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோட்டைக்கல்லாறுல இருந்து அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தொடக்கம் ஒரு ஊரில், நேற்று மத்தியானம் தொடக்கம் எனக்கு ஒரு ஊர்லேருந்து கோல் வந்து கொண்டு இருக்குது. அதாவது எந்த சொந்த ஊருன்னா சொல்லணும். எப்படி சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போர்க்காலங்களில் செல்லால குண்டுமலை பொழிந்த இடங்கள்லேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்து, காட்டுக்குள்ளேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்து ஒரு இடத்துல குடியமர்ந்தாங்க. அந்த குடியமர்ந்த இடத்துக்கு தான் பாலையடி தூணாண்டு பேர் வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கனகாலமாக 17 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டாங்க. மலசில கூட இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கடந்த வருடம் நான் 12 மலசில கூட கட்டி கொடுத்துருப்பேன். இப்போ அவங்களோட ஊர்லேருந்து தான் எனக்கு அவசரமாக நிறைய பேர் கோல் பண்ணி கொண்டே இருந்தாங்க நேற்றைய தினமிருந்து இன்றைக்கு வரைக்கும். இதை இப்போ ஆன்சர் பண்ணி கதைக்கும் போது ரொம்ப வேதனையாக போயிட்டு அந்த ஊர் தலைவி அழுது கொண்டு வச்சுருந்தாங்க. அண்ணா எங்களை கைவிட்டுட்டீங்களா, அண்ணா வந்து பார்க்க மாட்டீங்களா, ஏன்னா வாரீங்கல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ என்னம்மா பிரச்சனை சொல்லுங்கம்மான்னு சொல்ல, எங்களோட வீட்டில் வந்து பாருங்கன்னா தாண்டு போயிட்டு, தண்ணியால் தாண்டு போயிட்டு எங்களோட மக்களை பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்களா, எல்லாட்டையும் சொல்லி பார்த்தா யாருமே வராங்கல்ல, யாருமே எங்களுக்கு சாப்பாடு தராங்கல்ல, உழைக்க போயிடலாம், வேலைக்கு போயிடல, அந்த மலைக்குள்ள வெள்ளத்துக்கு வேலைக்கு போயிடல, குடியெல்லாம் ஒழுகுது, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, குடையை பிடிச்சிட்டு குந்திட்டு இருக்கிறோம், குழந்தை பிள்ளையெல்லாம் வருத்தமாக தவிக்குதுகள், வயதான அம்மாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப குளிருக்குள்ள நடங்கி ஃபிக்ஸ்ட் ஆயிடுது. அப்போ அப்படி எல்லாம் பிக்ஸ் வந்துட்டு சொன்னாங்க. பிக்ஸ்னா அந்த நடுக்கம், குளிர் தாவிட்டு அப்படின்னு சொல்லி கூடுதலாக மனவேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தா. அதே மாதிரி பக்கத்தில் இருந்த இப்பையும் அவ தான் அடிக்கிறா. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ தான் அடிக்கிறா. ஹலோ அம்மா, வரத்தான் போற, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இல்லம்மா வார, நான் சொன்னேன் தானே வருவேன் சொல்லி, வருவேன் இப்போ வருவேன். என்னம்மா பிரச்சனை, எப்படி இப்போ நிலைமை எப்படி இருக்கு? வந்து பார்த்துட்டு நிலைமைய பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போறோம்னு சொல்லிக்காரு. சரியான தண்ணியா இருக்கு, நெருப்பு பத்த வைக்க கூட இடம் இல்லாம இந்த ஒரு 4 கல்ல போட்டு தாரத்தை வச்சு தான் நெருப்பு பத்த வச்சுக்கோம். கண்ட காலத்து நிக்கி தண்ணி. பிள்ளைகள் அப்படி பிள்ளைகள் முழுது எங்கதிரிய போட்டு போட்டு ஏற்றி வச்சிருக்கோம். அந்த வயசான அம்மாக்கள் இருந்தோ அவங்களா அப்படி இருக்காங்களே. ஐயோ மாமாவுக்கு குளிதோறி அந்த பக்கத்துல நெருப்பு மூட்டி அவங்கள பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுகிட்ட கொண்டு வச்சிருக்கி. பட் யாருக்கு ஃபிக்ஸ்ட் வந்து சொன்னேன், நீங்க கபூஜ தந்ததுக்கு பிறகு வரையும் இல்ல, அதோட மறந்துட்டீர் போலக்கு எங்களை. இல்லம்மா அப்படி இல்லை, நான் வருவேன், இப்போ வருவேன், இப்போ வரத்தான் ரெடியா நிற்கிறேன். வாரன் உங்களை வந்து பார்ப்பேன் கட்டாயம். பார்க்கணும் எந்த சகோதரங்கள் மேத்த எந்த உறவுகளா நீ உங்களை நான் இப்படி பார்க்காம வராம இருக்கிறது. இப்படியா சூழ்நிலை வராட்டி யாரு வாரது? அப்படி யோசிக்காங்க என்ன ஒரு மாதிரி குரல்ல ஒரு மாதிரி காய்ச்சலா? காய்ச்சல் எனக்கு நான் காய்ச்சல் அடிக்கிறேன், நெருப்பு மூடிட்டு நிக்கிறேன். சரியம்மா, நான் இப்போ வரேன்னா இப்போ ஒரு 2 ஹவர்ல ஒரு 2-3 மணி அதெல்லாம் கணிப்பேன். நீங்க இப்ப வந்தீங்க தெரியும், இப்ப வந்து பார்த்தீங்க தெரியும். நாங்க சொல்றது பொய்யாமையான்றது அடுப்படிய விட்டு சரியம்மா, நான் வரேன்னா யோசிக்காங்க, நான் ரெடியா நிக்கிறேன். ஆனா எங்களை வீட்டுக்கு வர வழிக்கு தண்ணியா மறிவாட்டு கிடக்கு, தண்ணியா மறிவாட்டு கிடக்கு. பரவாயில்ல, மழை தண்ணி என்ன இருந்தாலும் அண்ணா வருவேன், கட்டாயம் வருவேன். உங்களை பார்க்க நான் கட்டாயம் வருவேன். இப்ப வருவேன் நான் ஒன்று யோசிக்க எல்லாரும் சொல்லுங்க, நான் அண்ணா வருவேன் சொல்லி. எல்லாரும் உங்களுக்கு அது பார்த்து தெரிக்கிறீர்கள். எல்லாரும் கோல் அடிக்கட்டா நிக்க வீட்டை அமர்ந்து வந்து நிக்கிறீர்கள். தண்ணி கூட அண்ணாவுக்கு கோல் அடிங்க. சரிம்மா சரி, யோசிக்காங்க அண்ணா வாரேன். சரியா அண்ணா, கட்டாயம் வருவேன் உங்களோட வீட்டை, ஒன்றும் யோசிக்க வேணாம். நிச்சயமா இப்போ நான் வந்து பார்ப்பேன். எனக்கு அண்ணாவுக்கு வந்து இருக்கலாம். இப்போ உங்களோட கஷ்டத்தை கேள்விப்பட்ட பிறகு என்ன இருக்கேன்னா, அந்த வயசான அம்மாக்கள் குழந்தை பிள்ளை எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் என்ன, அதை நினைக்க கூட ரொம்ப 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 கவலையா இருக்கு. நான் கட்டாயம் இப்போ வருவேன், நான் பலிக்கிட்டு தான் நிற்கிறேன், வருவேன். கூட சாப்பிட்டீங்களா அன்றைக்கு?
ஒரு தடவை அமைக்கல முழு பெருங்கால இருக்கு ஏரியாவே அப்படிதான் இருக்கு கட்டி அந்த கட்டிட வழி ஆக்கல்ற வீட்டு வழி கட்டிட வாங்கி கொண்டு போடுறதும் சமைக்கிறதுக்கு இடம் இல்லைண்ணே சமைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அதனால தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு இடத்தோட சமைச்சு சாப்பிடுற வசதியும் இப்ப இல்ல எல்லாரும் வெள்ளம் தண்ணியை நாடி வீட்டோட கிடைக்கும் வேலை போலண்ணே வேலைக்கு போகாம இந்த வேலைக்கு போற ஆக்கள் மிதிக்காங்க இப்படி திடமையா கிடக்க வயல் வேலைக்கு போற ஆக்களை நம்மள வந்துட்டாங்க சரிம்மா நான் பாருண்ணா வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்மா ஒன்று யோசிக்காங்க எல்லார வீட்டையும் சந்திப்பு எல்லார வீட்டையும் பாருவேன் நான் அன்றைக்கு சரியா ஒன்று யோசிக்காங்க கவனமா இருங்க என்ன பிரச்சனை டக்குன்னு ஸ்கூலுக்கு ஓடுங்க ஸ்கூலுக்கு வந்து பார்ப்பேன் நான் எல்லாட்டையும் நீங்க இருங்க மழை பெருத்து கடுமையா வெள்ளம் போட்டுதுன்னு சொன்னா எல்லாரையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க சரியா நான் வந்த வராம போவீங்களா கடவுள் பாருங்க எவ்வளவு அன்பு வச்சுக்காங்க பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு அன்புன்னு சொல்லி இந்த அன்பு தான் நம்ம இப்படி உண்மையில அதுக்காண்டி அண்ணாவாத வெள்ளத்துக்குள்ள நீங்க தாண்டு போடுறதா அண்ணா வீடியோ காட்டி முறையில நான் வந்து பார்க்கணும் சரிம்மா நான் பாருண்ணா அதான் அந்த டொய்லெட் அடித்ததை விட உண்மையிலம்மா ஒரு கால் பண்ணி கதைக்கல உங்களோட நிலைமை எப்படின்னு கேட்கல நான் வாரேன் இன்றைக்கு உங்களை நான் காட்டுவேன் பார்ப்பேன் நானும் வந்து கட்டாயம் பார்க்கணும் அம்மாக்கள் எத்தனை அம்மாக்கள் இருக்கிறாங்க எத்தனை தங்கச்சிமார் அக்காமாரெலாம் இருக்கிறாங்க எல்லாரையும் பார்க்க வாரேன் இந்த வழிக்கு தணிக்கன் வாரேன் நம்ம இப்போ ஒன்று யோசிக்காங்க எல்லாரும் சொல்லுங்க நான் வாரேன்னு சொல்லி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இதே மாதிரி தான் அவங்களோட ஊரில் இருந்தே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 கோல் வந்துட்டு வேறு ஆக்கள் கோல் பண்ணி என்ன வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அப்போ நான் அந்த ஊருக்கு கட்டாயம் போகணும் அவ்வளோ வெள்ளத்தால் உண்மையாக பாதிக்கப்பட்டாங்க யாருமே உதவிக்கு போகல எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு யூடியூப்பரோ அல்லது அரசாங்கமோ யாருமே உதவி செய்யலை சாப்பாட்டுக்கு கூட குழந்தை பிள்ளைகளுக்கு சோறு சமைச்சு கொடுக்கறது கூட அரிசி இல்லாத நிலைமையில இருந்தாங்களா நேற்று அந்த இரவு ஒரு அம்மா ஹோல் பண்ணி சொல்லியிருந்தாங்க எந்த பிள்ளைக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறதுக்கு அந்த என்ன கல்லை அடுக்கி போட்டு கல்லைக்கு மேலே அடுப்பு மூந்தி கஞ்சி நான் காய்ச்சி கொடுக்குற அரிசி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள நான் கட்டாயம் பார்க்க போகணும் என்றா நான் வீடியோ போடலாம் ஆனால் இந்த வீடியோ கட்டாயம் நான் போடணும் என்ற அவ்வளோ சனம் அல்லல் படுது அவதிப்படுது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உதவி செய்ய முன்பாராக உதவி செய்யுங்க தயவு செய்து எத்தனை உயிரை நான் காப்பாற்ற அப்புறம் இந்த சாப்பாடு உறுதியால் வந்து எத்தனை உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட போகுது உலர்ணவு பொதிகளை நாங்கள் வேண்டி கொடுப்போம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க எத்தனை குடும்பம் இருக்குது 49 குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பங்கள் அனைத்துக்கும் வந்து நம்ம கொடுப்போம் அப்போ வணக்கம் அண்ணா ஓமண்ணா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மழைண்டான சரியான மழை நான் இப்போ பாலையடி தோணாங்கன்ற ஊருக்கு போகிறேன் நம்ம டொய்லெட் கட்டி கொடுத்தோமே அந்த ஊருக்கு அந்த சனம் வந்து நேற்று இருந்து சரியான கஷ்டப்படுது அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு போயிட்டு வர போகிறேன் போகிறேன் அதாவது வெள்ளமெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏறித்து வெள்ளமெல்லாம் வீட்டுக்குள்ளே வரைத்து அப்போ பெட்டிய அழுது கொண்டிருக்குதுகள் சாப்பாட்டுக்கு ஒரு புடி அரிசி கூட வழி இல்லைன்னா வேலையை போடல ஒரு 2 கிழமையாக வேலையை போடல கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் போகிறேன் நாங்கள் போயிட்டு இன்றைக்கு இரவுக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னா இப்போ வந்து நான் ஒரு பின்னரம் ஒரு 10 மணிக்கெல்லாம் அப்லோட் ஆகிடுவேன் வீடியோ ஏன்னு சொன்னால் பார்த்துட்டு நிச்சயம் உடனடி தேவை இப்போ அவங்களுக்கு அவசரமாக தேவைப்படும் இப்போ இன்றைக்கு வீடியோ போடாட்டி இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போயிடும் ஜனம் யாராவது உதவி செய்வாங்கன்னா அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்போ 49 குடும்பம் இருக்குண்ணா 49 குடும்பம் இருக்கு 49 குடும்பத்தில் ஒரு 7-8 குடும்பம் அறவே ஒரு அரிசி கூட இல்லையா அது ஒரு அம்மா நேற்று கோல் பண்ணி வச்சாங்க இன்றைக்கு தம்பி ஒரு சுண்டு அரிசி இல்லை இந்த பிள்ளைக்கு என் குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து அடுப்பு மூட்டி கஞ்சி எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு அரிசி என்ன 5200 ரூபா 25 கிலோ எவ்வளவு
10 கிலோண்டான்னா 2100 10 கிலோ எவ்வளோ 10 கிலோ எவ்வளோ 2400 10 கிலோ 2400 மண்ணா என்ன செய்வோம்ண்ணா என்ன உதவி செய்வோமா நான் 20 போடுவோம் பாருங்க வீடியோ எடுத்த உடனே உதவி செய்யலாதானே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் 20 வீடியோ போடுவோம் பாருங்கண்ணா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கொடுங்க அப்போ யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அந்த பிள்ளைகள உயிரை காப்பாற்றுவோம் இப்போ நீங்கள் வீடியோலாம் காய்ச்சி கொண்டுங்க நான் போகிறது ரெடியாக நிற்கிறேன் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா நான் போயிட்டு வீடியோ போடுறேன் பாருங்களேன் சரி அண்ணா சரி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவும் கால் பண்ணிட்டார் அப்போ நான் வந்து இப்போ போகிறேன் போயிட்டு உடனடியாக நான் இந்த வீடியோ இன்றைக்கு இரவே அப்லோட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் வந்து முடிஞ்சாக்கள் உதவி செய்யுங்க பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த உயிர்களை காப்பாற்றுவோம் பாவம் அந்த சனம் கஷ்டப்படுது அப்போ புலம்பெயர்ச்சது மட்டும் இல்லை இந்த இலங்கையில் இருக்கிறார்கள் கூட உதவி செய்யலாம் நான் வந்து என்னால் அந்த அத்தனை சனத்துக்கும் உதவி செய்ய முடியாது ஒரு குடும்பத்துக்குன்னா செய்யலாம் ஆனால் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும் அப்படியான சூழ்நிலை இருக்குது இப்போ நான் போய் கட்டாயம் இதை பார்க்கணும் எடுத்து காட்டணும் உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எடுத்து காட்டணும்னா நிச்சயமாக உதவி செய்வாங்க ஷேர் பண்ணுங்க இந்த அத்தனை குடும்பத்துக்கு உதவிக்கு சொல்லி இன்றைய திருக்குறள் வந்து 135வது திருக்குறள் சொல்லித்தான் போடுறோம் அப்போ திருக்குறள் சொல்லி போட்டு போவோம் 135வது திருக்குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது பொறாமை கொள்வது தவறு பொறாமை நிச்சயமா எனக்கு யார் மேலும் சத்தியமா கடவுளால யாருக்கும் பொறாமை இல்லை பல பேர் அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க புதுசாக விளங்காது ஆனா என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கணும் என்னுடைய வெளிப்படையான தன்மையை நான் தெரிவிக்கணும் அந்த வீடியோ போட்டு நான் எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்வீங்க என்று நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறார்கள் அந்த விடயத்தை பற்றி சிந்திக்காமல் இந்த ஊர் சனத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்று சொல்லி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வான்கதவு திறந்து கோட்டைக்குள்ளாறு பாலம் எல்லாம் தண்ணி நிரம்பி வழியுது அடித்து கொண்டு ஓடிக்கொண்டு போகுது தண்ணி அந்த சூழ்நிலையில வந்து அவ்வளோ தண்ணி அடித்து கொண்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ ஊடாக வாங்க போகலாம் அந்த ஊருக்கு போய் பார்க்கலாம் போற வழியிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்துட்டு போகலாம் பண்பாடு தந்த மக்க பாரிகரன் சொன்ன மக்க மண்ணிழந்ததம்மா மக்க மனம் புலம்புதம்மா வீரத்துல ஈரத்துல விண்ணத்தோடு மக்க இங்க விழுந்து திக்குதம்மா துக்குவிக்கு நிக்குதம்மா
அள்ளி குழந்தைய அழிச்சாங்க கண்ணில் அத பாக்குறப்போ கால நேரம் ஒரு இதம்மா அக்காக மாறறிந்து பிணமாக கிடக்கையில உள்ள பாலு கேங்குதம்மா குஞ்சு மாற தேடுதம்மா தங்கமான தங்கைகளாம் தமிழீழ தாய்களுக்கு பண்புணர்வு நடந்ததை சொன்ன கல்லூரத்தோ வடிக்கும் அம்மா. முக்கிய மக்களை பார்த்தீங்கன்னா இந்த ஊருண்டா இந்த மக்கள் வாழ்கின்ற இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளம் பிடிச்சிருக்கு. வீடு நான் பாருங்க தாண்டு வைக்கிறது காட்டுவாங்க, தாண்டு வைக்கிறது எல்லா வீடும் தாண்டு வைக்கிறது. இந்த குடிலாம் வாழ்றாங்க, எல்லாரும் குடில் வழியா வாழ்றாங்க. அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பை இன்னும் வழிபட்டு நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். என்னால் முடிஞ்சது இந்த காணொலியை கொள்ள முடியும். அதை நான் பார்க்கணும். இந்த குடும்பங்கள் இப்படி கஷ்டப்படக்கூட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு உண்மையில ஒரு வேதனை மத்தியிலே நான் கட்டாயம் பார்க்கணும்னு வந்திருக்கேன். அம்மா அங்கே நினைக்கிறாங்க. அம்மா என்னம்மா பாடப்பட்டு போகணும்? உங்களை பார்க்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு கூட ஊருக்கு தொழில் கட்டி பண்ண தொழில் கட்டி கொடுத்துருக்கேன். தொழில் கட்டுனீங்க, அந்த தொழில் உங்களுக்கு கிடைக்காத வழியா உங்களுக்கு செய்யல குற்றம் சாட்டுறீங்க, இல்லை குற்றம் சாட்டுறீங்க. நிச்சயமா பார்க்கின்றார்கள் உதவி செஞ்சாங்கன்னா நிச்சயமா கொண்டு உங்க கையில பண்ணி தருவோம். தெரியாமா? ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. இங்க வந்துட்டேன் வந்து அந்த உதவி செய்வாருன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல எல்லாரும் 1.5 கிலோ கொடுக்குவாங்க. எல்லாரும் எங்களுக்கு அவங்களுக்கு மன நிம்மதியா இருக்கு, எங்களுக்கு. இப்ப பாத்தீங்க சொன்னா நான் வாரத ஏதோ வழியில அரைஞ்சிருக்கிறீங்கன்னு தேவராணி சொல்லிருப்பாங்கன்னு தேவராக கோல் பண்ணி கொண்டு வந்தவர். வாங்க, என்ன என்ன முழுக்க இந்த கல்லு எல்லாம் மறைச்சிருந்தோம் அப்படியே அப்படியே கிடக்கு. மண் இருந்தா போகுது, தண்ணியோட அடிச்சுட்டு டொய்லெட் மாடு பட்டியில பண்ணா புண்ணிய காப்பாற்ற வழியா கிடக்குது. அதுக்குள்ளதான் அந்த டொய்லெட் மாடுக்குள்ளதான் ஓடி வழியாது கொஞ்சமா மூடு பட்டுருக்கு. அந்த டொய்லெட் 6 மட்டும் ஏமாட்டாங்க. நானும் வீடு தாண்டு போயிடுச்சு. உங்களால ஏன் உதவி எல்லாம் செஞ்சுட்டாங்க. வீட்டை போங்க, மழை நினைக்காங்க பிள்ளைங்க தம்பி கத்துறான். நான் வீட்டுல இருந்த எல்லாரும் மத்தியாங்களா மறுக்கு மாட்டா வந்தேன். வீட்டை போங்க, மழை ஆமா வாங்க. இங்க பாருங்க, ஊர்த்தலையுடைய வளவுக்குள்ள போறோம். ஊர்த்தலையுடைய வளவுக்குள்ள நாங்க முதலாவதாக போறோம். ஆரண்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூசா பாக்குறவங்க தெரியாது. தேவராணி அவளை வளவுக்குள்ள தான் போறோம். தேவராணி போறோம். குளிரு அக்காட வீட்டுல இருந்து எடுத்து நாங்க அதுக்கு தண்ணியை நான் வர நீங்க கையில முடிக்கிறீங்க. கையில முடிக்கிறீங்க. இரவையில எப்படி படுக்கிறது? இரவையில இப்ப இரவைக்கு தண்ணி ஸ்கூலுக்கு போறோம். கூப்பிட்டாரு ஸ்கூலுக்கு போறாங்க. நான் பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு. நாங்க வருஷம் ஸ்கூலுக்கு போறேன். இந்த தடவை ஸ்கூலுக்கு போறோம். சரி, அப்ப நாங்க வெளியில தெரியாது. டொய்லெட் மட்டும்தான் தாழல. டொய்லெட் மட்டும்தான் தாழல. அங்க பாருங்க, எங்களோட வீட்டு நிலைமையை பார்த்துக்கொள்ளுங்க. இதை பாஸ்கரன் நான் பார்க்கணும் நிறைய ஆசைப்படுத்தானா நான் கோல் அடிச்சது. சரி, அப்ப நம்ம வந்து இப்ப வெளியில போய் இந்த பேசணும். இவரை போய் உள்ளுக்குள்ள வெளிச்சம் இல்லை தானே பாருங்க. பாருங்க, இந்த புள்ளிக்குள்ள கரண்டும் இல்ல, கொல்லியும் இல்ல, திரட்டையை பத்த வச்சுட்டு இந்த குழந்தை பிள்ளைகளோட இந்த தண்ணிக்குள்ள பாருங்க, தண்ணிய பாருங்க.
வீட்டுக்கு எப்படி இருந்தா அது நல்லா ஊறிச்சு கால் வச்சா புதையும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஊர்ல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. 40 எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. சில பேர் கல்வீட்டுல இருந்தாலும் அப்படி அரைக்கட்டுல வாட்டி சீமெந்து போட்டாலும் சீமெந்து போட்ட வீட்டுகளுக்கு எகர்த்தா இருக்கு. முழங்கால அளவு தண்ணி தான் இருக்கு. எனக்கு நீங்க போன் பண்ணி சொன்ன பிறகு எனக்கு நித்திரன் எந்த குடும்பங்கள் நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில நான் என்ன சொன்னா நாங்க கதைக்க உலகிற உறவுகள் அவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க நம்பாட்டி மட்டும் இதை காட்டணும், அவங்க காட்டணும்ன்றதுக்காக பாருங்க பாஸ்கர் நான் கட்டிட்டு இந்த டொய்லெட்டு அது மட்டும்தான் தானா பக்கம் உள்ளா தாண்டுது. பாருங்க பாருங்க நான் சொன்னேன் மழை தண்ணி வெள்ளம் பிடிக்க கூட வெள்ளம் பிடிக்கல பாத்தீங்கன்னா பித்த காய்க்கு லாபம் விட நாங்க வந்து இப்படி ஈரமா கட்டி கொடுத்துறாங்க, வேத்தி கட்டி கொடுத்துறாங்க. வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை. பாருங்க நாங்க செஞ்சு கொடுத்த இந்த வேலையால இது மட்டும்தான் நம்மளுக்கு நன்மையா இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா போன வருஷம் காட்டுக்குள்ள போனீங்க, இந்த வருஷம் நாங்க உண்மையாவே நீங்க நம்புறீங்களே இருக்காது. ஒவ்வொரு கட்ட வாயிலையும் மாதிரிதான் கதையா இருக்குது. என்ன ஒவ்வொரு செஞ்ச புண்ணியத்தால உங்களுக்கு இதண்டால நிம்மதியா கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதை கலைச்சி போடுறா. நேற்று தண்ணி வரத்தாலும் உங்களுக்கு கோல் அடிச்சேன் நான் வந்து பாருங்க. நான் என்ன குடும்பங்கள் என்ன தங்கச்சி விட்டு தர மாட்டீங்கன்றதுக்காக தான் எப்படி தூக்கம் வருவாங்க. இப்ப பெண் அவ்வளவு எத்தனை ராட்சி நடந்துருக்கு. நிறைய அவங்களோட விட்ட முழங்கால அளவு தண்ணி உள்ளுக்க போயிடுச்சு. அவங்கள விட்டியா பாப்போம் இளமைய பார்த்துதான் இந்த பக்கத்துல இருந்த அம்மா வந்து அவதான் சிரட்டையெல்லாம் கொண்டு வந்து அந்த நெருப்ப வந்து சிரட்டையெல்லாம் அள்ளி தந்து போட்டு தம்பிக்கு குளிர உடனே ஸ்கூலுக்கு குளிர வைத்தான் சுட்டு விடலாம போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு வருஷம் போக்குல எங்களால ஜிஎஸ்டி கஷ்டம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு சரியான அசௌகரியமா இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் இங்க இருந்தா பாருங்க கோழியெல்லாம் இப்ப வளர்த்து வச்சுக்கோம். வார நேரம் கோழி ஒன்று இருக்காது. ஸ்கூலுக்கு போனா அங்க ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் ஸ்கூலுக்கு போனா கோழி வீட்டுக்கு பொருட்கள் எல்லாத்தையும் களவெடுத்து போயிடுவாங்க. போன வருஷம் களவு போனது எனக்கு மட்டும்தான் இங்க 2-3 பேருக்கு களவு போனது. அதனாடி எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் கவலையா தான் இருக்கு. இப்ப நாங்க மட்டும் போய் அங்க இருக்கோம். எங்கட இங்க இருக்கிற முக்கியமான பொருள்கள் போயிட்டு எங்கட வாழ்வாதாரங்கள் இல்ல தவிர நாங்க போனோம். நான் என்ன செய்யறேன், எனக்கு உண்மையில மனவேதனையா இருக்குன்னு சொன்னா போரால பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம், போரால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வந்த கிராமம். அப்படியான ஒரு கிராமத்துல இருந்து நாங்க இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்க கூட எவ்வளவு கவலையா இருக்குன்னு எவ்வளவு கவலையா இருக்கு. இப்படியான ஒரு கிராமத்துல போராளி குடும்பங்கள் இந்த தரம் மட்டும் வெள்ளத்துக்கு கிடக்கும், அடுத்த தரம் வெள்ளத்துக்கு ஸ்கூலுக்கு எங்கேயோ போகக்கூடாதுன்ற ஒரு ஆசை. எங்களோட உறவுகளா இருந்தாலும் சரி, எங்களோட இப்ப வந்திருக்கிற ஜனாதிபதி இருந்தாலும் சரி, எங்களுக்கு இதை பார்த்துட்டு எங்களோட நிலைமையை கொஞ்சம் மாற்றணும். அது எங்களுக்கு ஆசை. நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன தெரியுமா, 14 வருடங்களாக இருந்த நிலைமையில தொழில் கட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 14 வருஷங்கள் கடந்த பிறகு வந்து இவங்களை இந்த நிலைமையே மாத்திரண்டா. இந்த வெள்ளத்துல இருந்து இத்தனை குழந்தை பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. இவங்க மாத்திரமில்ல 47 குடும்பங்கள், 47 49 ஆமா 49 2-3 குடும்பங்கள் போய் ஓடியாங்க. அந்த கட்டின வீடுகளுமா அந்த அரைக்கட்டு கட்டி சகரம் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள தண்ணி நாங்க சீமெண்ட் போட்டிருந்தாலும் தண்ணி நாங்க. அப்ப பாருங்க 47 குடும்பங்களுக்கு நாங்க வந்து யாராவது அரசியல்வாதியா சரி, இல்ல அரசாங்கமும் சரி, இல்ல அது ஏதோ ஒரு அமைப்போ சரி, இல்லது என்னோட பயணிக்கின்ற உறவுகளா இருந்தா சரி, அத்தனை பேருக்கும் வீடு கட்டி சின்ன சின்ன வீடு கட்டி கொடுத்தா கூட பெரிய உதவியா இருக்கு. தொழிலட்ட தந்து எங்களை வெளிப்படையா நாங்க இது செஞ்ச வழி அந்த தொழிலட்ட தந்து எங்களுக்கு உதவி செஞ்சத போல ஒரு வீட்டிலே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. நாங்க திரும்பி உங்களுக்கு கேட்கிற எங்கள்கிட்ட கோவிக்க வேண்டாம். நாங்களும் உங்களோட நிலைமையில இருந்தோம்னு சொன்னா நாங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்வோம்.
அது நிச்சயமா இல்ல இல்ல அவங்க உதவி செய்வாங்கம்மா. இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நாங்க உதவி செய்யாட்டி யாருக்கு உதவி செய்ய போறோம் இந்த கேள்வியை மனசுல வச்சு கொள்ளுங்க. அப்ப நாங்க வந்து மற்ற சாப்பிடலாமா? நம்மளோட இவங்க அந்த அம்மா எனக்கு மாறி கொண்டு வச்சேன் நான் அவங்க புளிரோடு பக்கத்து வீட்டுல வச்சேன்னா இப்ப நீங்க கணக்காளர் நம்மட இத கொஞ்சம் மைக்க பாருங்க நினைக்குது. இந்த மைக்க பாருங்க நினைக்குதா? அது மைக்கா பிறகு நினைக்க மாட்டாரா? வாங்க வாங்க அண்ணா வாங்க. நான் அம்மா சரி பாத்துட்டீங்க நான்மா அதான் நான் விட்டுட்டு நான் வீடு வீடா பாத்துட்டீங்க நானும் சொல்றேன். ஆக்கன்ற வீட்டுக்கு தண்ணி யாராட்ட வீட்டுக்கு போய் வந்தேன் அதை சொல்றான். என்ன வீட்டுக்கு திரும்பி எரிஞ்சானே எவ்வளவு நேரம். அதுதான் அம்மா வீட்டுக்கு வெள்ளத்துக்குள்ள பாவம் பயந்தாரு. வீடு இல்லாம கிடக்கா இப்ப அங்க ஒன்று வச்சிருந்தாங்க வெள்ளத்துக்குள்ள மணிக்கு கிடக்கா கடவுள் எங்க வர இந்த கடவுளே எனக்கு இருக்கிறீங்க தண்ணி வடிச்சு கொண்டிருக்கீங்க சொம்பல் மாதிரி கிடக்கு. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சத்தம் கேட்கல. அந்த குடியை எடுத்து குடிக்க என்னம்மா இங்க வாங்க இங்க வாங்க. அம்மா குடைய பிடிங்க. அம்மா குடைய பிடிங்க. குடைய பிடிங்க. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தி போயிட்டு வந்தோன்னு சரியான மழை. அப்ப மழை பெய்யுது என்னப்பா செய்யுறேன் சப்பா என்ன புள்ளிய கடியில போன புள்ள முகமா பேசணும் எனக்கு இந்த வெள்ளம் வந்தோட நிம்பள விட யோசிச்சு நான் எப்படி இருக்காங்களோ இந்த சனம் இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அப்படி யோசிச்சேன். குளிராறு அந்தாரிக்கு அங்க வந்து வச்சிருந்தேன் பக்கத்துல நெருப்பெல்லாம் மூட்டி கொடுத்தேன் இரவு. அம்மா வேற எங்கேயும் பிக்கல. இப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு இருக்கோம். ஸ்கூலுக்கு அங்க கூட்டிட்டு போகணும். ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போவோம்மா. ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போவோம். நீங்க இப்ப இதுக்குள்ள கதறையும் இல்லையா? கடவுளே ஏ நீங்க அங்கால அவள் தேவராணி வீட்டுக்கு வரீங்க சரியா? வாங்க கதை செருப்பு போடுவாங்க. இவ்வளவு தெரியுங்க சுரியா கிடக்கு வீட்டுக்குள்ள எப்படி நிக்கிறீங்க நீங்க? வாங்க கடவுளே. இல்ல எனக்கு மன வருத்தம் மாதிரி நீங்க செருப்பு போடுவாங்க. செருப்பு போடுங்க. உங்களுக்கு செருப்புங்க. இந்த செருப்பு போடுங்க. பாட்டா போடுங்க. பாட்டா போடுங்க. வாங்க என்னோட வாங்க. நீங்க அங்க அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருங்க. நாங்க வந்து வீட்டுல காட்டி போட்டு கொம்பல் கறிக்காதீங்க. செருப்பு போட்டு வாங்க. பின்னால வாங்க வாங்க. நீங்க அங்க ஒன்று விட்ட வீட்டுல இருங்க. வாங்க வாங்க. குடியே எடுத்துவாங்க. செருப்பு போட்டு வாங்க. இந்த மணிக்கு பாவண்டா பாருங்க. செருப்பு போட்டு வாங்க.
அதுக்குள்ள சுனியா கிடக்கு அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறாடா கடவுளே நினைச்சு பாடுறப்பா வாங்க நீங்க அதுக்கப்புறம் வீட்டை வந்துடுங்க நெருப்பு வாங்க வாங்க நீங்க வாங்க தம்பியோட வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க என்னோட வாங்க நீங்க அங்கல டொய்லெட் எங்க காட்டுங்க அவங்க பாக்கட்டும் இங்க ஜாலி ஜாலி இந்தி போன் எடுப்போம் வாடா போய் சுரைக்குள்ள எப்படி கால வச்சிருக்கோம் வாங்க இவ்வளவு கூட விட்ட கொஞ்சம் இடிக்கட்டும் நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் அப்போ அப்போ அம்மா அம்மா வாங்க அம்மா கொஞ்சம் நெஞ்சு இடிக்கட்டும் அம்மா கொஞ்சம் நெஞ்சு இடிக்கட்டும் சரியா நாங்க ஸ்கூலுக்கு கொண்டு விடுங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் இடிக்கட்டும் அது ஒரு சுடிக்கல இருக்கிறாங்க அம்மா அதுக்குள்ள சுருக்கில இருக்கா இங்க கொஞ்ச நேரம் ஒரு 1 hour இருக்கட்டும் உள்ளுக்குள்ள வச்சு விடுங்க இப்ப கொண்டு விடுங்க சரியா கொஞ்சம் அடிக்கணுமா மக்கள் வெள்ளத்துக்கு எங்க இப்ப நம்ம கோயிலும் இந்த வீடெல்லாம் கட்டப்படாங்க கல்லாம் இல்ல இல்ல வீடெல்லாம் கட்டப்படாங்க அவங்களுக்கு என்ன பரவாயில்ல என்ன பண்ண வாய்தா என்ன கொடி தெரியுங்க இங்க இங்க பாருங்க மண்ணுக்கு இருந்து இருக்குது மண்ணுக்கு வந்து மண்ணா கிடைக்கும் மண்ணு தண்ணி இருக்குது இங்க வாங்க உள்ளுக்கு முருங்கை சாப்பிட்டு இன்னும் மத்தியானம் முருங்கை சாப்பிட்டேன் ஒரு முருங்கை இந்த மண்ணுக்குள்ள எப்படி கிடக்குறீங்களாப்பா என்ன மாதிரி போறீங்களா சுற்றி போறீங்களா இந்த ஒரு மழையும் வெள்ளம் வாங்குறது போயே விடாது இந்த ஈரம் ஊறுது ஈரத்துல பார்த்து வரா பார்த்து வரா நம்ம வார போயிட்டு வாழப்படாதீங்க பிள்ளைய பார்த்து பாவண்டா பார்த்து அங்கீங்களா அங்கீங்களா என்ன பூ இல்லையா சரி அப்ப நாங்கள் வாரமா டொய்லெட் அப்படி நல்லா தானே ஒரு பிரச்சனையும் இல்லை காட்டுக்க வரல சரி சரி அப்போ இதுக்கு வாரமா நான் பார்த்துட்டு வாரமா சரி சரி மழைக்கு நினையாங்க குடைய பிடிங்க உங்க கூட அம்மா குடைய பிடிங்க தம்பி அது என்ன மைக் வந்து மைக்க வந்து இந்த ஹெல்மெட்டோட சேர்த்து என்ன கஷ்டம் உண்மையில போன வருஷம் பாத்தீங்க சொன்னா போன வருஷம் இப்படித்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வருஷம் தான் நான் வந்து உங்களுக்கு டொய்லெட் கட்டி கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் உங்களோட கிராமத்தை எனக்கு தெரியும். ஒரு போரால பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம், இடம்பெயர்ந்து வந்த போரால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வந்த ஒரு கிராமம். அப்ப இந்த கிராமத்துல போன வருடமும் 17 வருடங்களை இப்படித்தான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்ப இந்த கிராமத்துக்கு அரசாங்கம் இத்தனை எம்பிமார் வந்தாங்க, அமைச்சர்மார் வந்தாங்க, இந்த கிராமத்துக்கு ஏன் உதவி செய்யல? இந்த கிராமத்துல உள்ள யாருக்குமே வீடு அமைப்பு திட்டத்துல வீடு கொடுக்கலையா? மனசுல கூட கொடுக்கலையா? நான் தான் கட்டி கொடுத்தேன். மனசுல கொடுக்கல, வீடு நானே கொடுக்கல. அந்த சின்ன சின்ன வீடு ஒரு 2 வாரி கட்டி போட்டு தகர்தான கட்டி போடுறேன்.
வெள்ளத்துக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு கணக்கத்தை எவ்வளோ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குல ஒரு நிலத்தை உயர்த்தி 4 வரி வச்சு போட்டு மேலே சதுரம் போட்டு கொடுத்தா கூட சனம் வாழும். இங்க இவட பேருமே நம்மட புஷ்பலாதா புஷ்பலாதா புஷ்பலா கணவர் தானே கணவர் அப்பாவா மோசிய படிக்கிறேன் எங்க கணவர் வரலையா முதல் மாசம் வந்து இன்ஸ்டாகிராம் விட்ட அண்ணி இங்க பாருங்க பாருங்க விட்டு போய் தானே என்ன இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே வாங்க பிள்ளை 3 பிள்ளைகளப்பா சின்ன சின்ன பிள்ளை குடிக்கலாம் அண்ணாடு வாங்க இங்க வாங்க அண்ணா குடிக்குமா இருட்டுக்குள்ள இந்த பிள்ளைகளை வச்சுட்டு எப்படா பாருக்குறாங்க இங்க பாருங்க 3 பிள்ளைகள் 1 2 3 பிள்ளைகள் இதுக்குள்ள எனக்கு இருக்கிறது பயமா இருக்கேம்மா இதுக்குள்ள எப்படி நீங்க இருக்கிறீங்க போய் இந்த பிள்ளைகள ஏண்டாமா பிள்ளை வீட்டுக்கு இருந்துக்கிறாங்க இவங்க எனக்கு வந்தவங்க கடவுளே உங்களுக்கு பின்னால வருவாங்க எப்போ வேணாலும் இந்த பிள்ளைய கொஞ்சம் இப்ப உங்க நிலைமை பிடிக்குமா பாருங்க இங்க பாருங்க இந்த மனசை நான் கட்டி கொடுத்தேன் அவங்களுக்கு அப்ப மனசுல கட்டி கொடுத்த பிறகு கூட 17 வருஷமா இந்த சனம் இப்படி கிடக்கு பாருங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த வெள்ளத்துக்கு என்ன செய்ய போறீங்க போறீங்கம்மா என்ன செய்ய போறீங்க ஸ்கூல் போச்சுனதா இதுக்கு எத்தனை நாளைக்கு ஸ்கூல் வரைக்கும் போறீங்க உங்க சமைக்கலாமா இந்த பிள்ளைகளை பார்க்கலாமா ஸ்கூலுக்கு அது குந்தி தெரிகிறது ஸ்கூலுக்கு சாப்பாடு ஆக்குண்டாக உங்களை முடிஞ்ச உலர்மா போய் கொடுத்தீங்கன்னா சமைப்பு எல்லாம் சேர்ந்து சமைச்சு நம்மட தலைவி எங்க அப்ப இருங்கம்மா அந்த பிள்ளைய விட்டு பாம்பு பூச்சியோட வந்து என்ன செய்யறீங்க இருட்டா இருக்கு கூட எப்படி இருக்கிறீங்க பாம்பு பூச்சி விட்டா எனக்கு இப்போ பயமா இருக்காங்க வெள்ளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள மேல போய் உள்ளுக்குள்ள தண்ணி பிள்ளைய தூக்கி பிள்ளைய தண்ணிக்குள்ள நிற்கிறேன் உண்மையில எனக்கு கவலையா இருக்க மம்மி அந்த எங்க தேவராணி கட்டி கொடுக்கல கேட்டு வந்தோ தண்ணி தெரியுதா தண்ணிய பாருங்க வீட்டுக்கு மேல இருக்கேன் கடவுளே சரிங்களா தண்ணி விலங்கு இல்லை சரி வா சரி அம்மா 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 பாவம் அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க நிலத்துக்காக பிள்ளைங்களை கொடுத்து போட்டு கஷ்டப்படுறாங்க இங்க அவருங்க மால்ட்ட போறாரு சரியம்மா எனக்கு மேல பெருமூச்சும் மன வருத்தம் வந்த அருகி உங்களோட வார்த்தையால என்ன சமைக்க முடியும் ஸ்கூலுக்கு போங்க நான் சந்திப்பேன் சரியா வீட்டுக்கு வரப்படுறீங்களா நீங்க வெள்ளத்துக்கு வந்து செய்யறீங்க வேலைச்சு போங்க
வரப்புறம் பாருங்க எங்க பாருங்க அங்க பார்த்து நிச்சாங்க அண்ணா அம்மா அம்மா தங்கச்சி மாதிரி அங்க நிக்கிறாங்க பார்த்து போங்க வாரு என்ன வெள்ளக்கால டொய்லெட் விளையாடுறீங்களோ கொஞ்சம் பாரு இந்த கேட்கறது அதால வரியா நவீன்கி வராதே அமைந்தி அவங்க கை மேல இல்ல அவனே உண்மையில போன வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை போல நீங்க அந்த கற்பூசி வந்தது இவ்வளவு நன்றி. நீங்க வெற்றினவராக நீங்க கோட்டக்கல்லா இருந்த எங்களுக்கு வந்து இந்த கற்பூசி வந்ததுக்கு நீங்க நன்றி சொல்லி நேற்று கூட சொன்னேன் அவருக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் இங்க யாருங்க இப்படி இருந்தா எங்க நாங்க போறதும் பெற்றதும் அப்படி கஷ்டப்பட்டேன். என்னமா சொன்னீங்க சொன்னாங்க நீங்க போன டொய்லெட் நேரம் எங்களுக்கு வந்து வெள்ளத்துல வந்து இந்த டொய்லெட்டுலாம் நாங்க இருக்கணும் டொய்லெட்டுக்குள்ள ஓடி போய் பூரம்னு சொல்லி காய்ச்ச மாதிரியான உண்மை நீங்க வாரத்துல டொய்லெட்ல தான் ஏறிட்டு பார்த்தேன் பழம் எல்லாம் தாண்டு போய் இப்ப நிக்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி இல்ல வீடெல்லாம் ஊறி எல்லா இடமும் தண்ணியா போய் தேவா சொன்னால் நாங்க டொய்லெட்டுக்குள்ள தங்கினாலும் தங்குவோம் மாறிக்கன்னு சொல்லி அதே மாதிரி டொய்லெட்டுக்குள்ள இருக்கிற கட்டம் தான் மந்திரிக்கு இப்ப எங்களுக்கு நாங்க அப்படித்தான் சொல்லி தெரிஞ்சப்ப அதுக்குள்ளதாவே கட்டத்துக்கு போய் கூறணும் போல இருக்கு. இங்க வாருங்க சின்ன பிள்ளை யாராக்கள் அவங்களுக்கு கொடுக்கல எல்லாரும் பாதிக்கிறீங்க பொண்ணு பாதிக்கிறீங்க எல்லாரும் என்ன மாதிரி எப்படி தண்ணி வீட்டுக்கு வருது வீட்டுக்கு கூட்டி போங்க எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போங்க என்ன ஸ்கூலுக்கு போங்க ஸ்கூலுக்கு போங்க 4 மணிக்கு வேலை சொல்லிக்கிறேன். ஓ எப்படி இருக்க போறீங்க இதுக்குள்ள இருக்கதான் பயமாக்குறாங்க. இப்ப அதுக்குள்ள ஒரு நேரம் அவளையும் வச்சு தண்ணிக்குள்ள பிள்ளைகளை வச்சு காத்து கடமையா இருக்கிற மேல் மாடிய பேத்துக்கு தெரிஞ்சா இங்க வா நீங்க எப்படி தண்ணிக்குள்ள இருக்க கூடாது எப்படி இருக்க தண்ணிக்குள்ள அம்மா கூட்டிட்டு ஸ்கூலுக்குள்ள போ என்ன ஜிஎஸ் என்ன செய்வாரா செய்ய போன் பண்ணி சொல்லுங்க நான் செய்வேன் சரியா அம்மா கூட்டிட்டு போங்க அண்ணன் அவரு இல்ல ஸ்கூல் போங்கண்ணே தண்ணிக்குள்ள நிக்காம நீங்க 4 பேர் எல்லாருக்கும் நீங்க ஓடி ஓடி எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. நீங்க உங்களோட மாட்டும் கல்ல விட்டு உங்களோட கல்வி ஓர வச்சது அரசாங்கமே புறாமைய காட்டுது ஓர வச்சது புறாமைய காட்டுது நீங்களும் காட்டுதீங்க உங்களோட புறாமைய அந்த நாட்டுல அந்த வீடு கட்டிதார இந்த வீடு கட்டிதாரன்னு ஜெயிலட்டு கட்டிதாரன்னு கிடந்தாகலாம் கட்டுறதுதான் ஒன்றும் செய்யல இஞ்சி நாங்கள் நன்னிக்கு அந்த ஓலக்குடியிலுக்கு நாங்கள் வெள்ளமா இருக்கா வெள்ளமே தானே நீங்க வந்தீங்களா அவர்கிட்ட கழிச்சு வச்சு அவளை விட்டு போறது கழிச்சு வச்சு பொறாமையா இப்படி நம்ம சண்டை அந்த கதை வரப்படாது சாப்பிட்டியா நானு சாப்பிட்டியா சொல்லு அதெல்லாம் நான் சாப்பிடுறேன் அவ்வளவு காணும் அவ்வளவு கலைக்கணும் வேண்டுதான் வந்தேன் அவ்வளவு கலைக்கணும் வேண்டாம் வந்தேன் மாமியார் வீட்டுக்கு அப்படித்தான் போயிருக்கோம். அம்மாவுக்கும் டொய்லெட் இல்ல நீங்க சர்டிபிகேட் இடங்களை பார்க்க அவங்கள்ட்ட தான் போறேன் இல்லாட்டி வெள்ளத்தில வந்து ஆட்கள் ஓட்டலை செய்கிறாங்க முடிஞ்சா அது புயல் கட்டத்துக்குரிய உதவி செய்யுங்க. இந்த கிராமத்தை பற்றி ஒரு சீர்திருத்தம் பண்றதுக்குரிய ஒரு ஒழுங்கு ஏற்பாடுகளை செய்யவும் அதே மாதிரி பிரதேச உறுப்பினர்களும் வந்து இந்த கிராமத்துக்கு இறங்கி இதையும் கொஞ்சம் பார்வையிட்டான் எல்லாரும் உப்பு கழுவித்தான் நான் பார்க்கிறேன் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படி நான் இந்த வெள்ளம் நீங்க சொன்னீங்க
மணல் தண்ணி ஊடுது அம்மா அம்மாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம அத்தனை நெருப்பு வகையில எங்க காந்துட்டு இதுல ஒழுங்கு வந்து போய் இருக்கீங்க சமைக்கிறா போவீங்களா ஒரு தரிசி என்ன துண்டு பிடிச்சா Thank you.